சரி சரி பிரைஸ் லார்ட். நேரத்துக்கு அடுத்தாதபடிக்கு கர்த்தரோட சத்தியத்துக்குள்ளார போவோம். அதுக்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மலைபலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய அளவில்லாத அன்பனால ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து இங்க கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி. உம்முடைய வசனங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்னத்தை கற்பித்தீரோ ஆண்டவரே அதை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே நிறை கூடமாக இருந்த எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே we empty our heart to receive what you give today alone. ஆண்டவரே நான் எங்களுடைய இருதயத்தை நாங்க மறுபடியுமாக ஆண்டவரே எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்ன கத்துக் கொடுக்க போறீங்களோ அதை நாங்க ரிசீவ் பண்றதுக்கு லார்ட் we have emptied ourselves, we humble ourselves for your word. Lord guide me Lord. பேசுறது ஜெவின் இலாய்சர் இல்ல, பேசுறது ஜெவின் இலாய்சருக்குள்ளாக இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல நீங்க லீட் பண்ணும்படிக்கு லார்ட் I humble myself in front of your presence and I let you lead this time Lord. In the name of Jesus I pray. Amen. சரி, போன வாரம் நான் என்ன பேசினேன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வாரம் நான் என்ன பேசினேன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Where is my hiding place? Yes, அவர் நம் மறைவிடமாக இருக்கிறார்ன்றதை பத்தி நான் பேசினேன். ஸோ திஸ் வீக் ஆண்டோட சமூகத்துல நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு கேள்வி, தேவனுடைய அன்பு உண்மையிலுமே நம்மளுக்குள்ள செயல்படுதா? உண்மையிலுமே நம்மளோட இருதயத்துல இருக்குதா? இன்றைய காலத்துல அநேகர் தன்னைத்தானே கிறிஸ்தவர்னு சொல்லிக் கொள்கிறாங்க. சபைகள் நிறையா இருக்கு, பண்டிகைகளுக்கும் போஜனங்களுக்கும் குரல்ல யூடியூப்பை தட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடவுளோட செய்தி இருக்கு, பாடல்லாம் வெளியாக்குறாங்க, இது செய்யறாங்க அது செய்யறாங்க, எல்லாம் இருக்குது. பட் டு யூ ஹேவ் த லவ் ஆஃப் காட் இன் யோர் ஹார்ட்? அதை பத்தி சில காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்பதாக யோவான் 5வது அதிகாரம் 42வது வசனம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். உங்களில் தேவ அன்பு இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன். But I know you, I know that you do not have the love of God in your heart. பாருங்க, இது யாருக்கிட்ட சொல்றானா? இயேசு இந்த பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து சொல்றாரு. இதுக்கு முன்பதாக இந்த 5வது அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா அங்க 38 வருஷமா இந்த பெத்தஸ்தாய்டான்ற குளத்துல ஒரு முடவன் படுத்திருந்தான். அந்த முடவனை பார்த்து என் தேவன் மனதுருகி அவனுக்கு நீ சுகம் அளிக்கப்படணுமா அப்படின்றத கேட்டு அப்ப அவன் ஒரு பதில் சொல்றான், ஐயா இந்த குளத்தை கலக்கும் பொழுது
தேவதூதன் வந்து இந்த குளத்தை கலக்கும் பொழுது எனக்கு முன்பதாக எவனாவது ஒருத்தன் குதிச்சிடலாம், என்னால குதிக்க முடியல, அதனால எனக்கு சுகம் கிடைக்கல. ஏன்னா தேவதூதர் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது யாரு குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகமளிப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்ப இந்த மனுஷன் 38 வருஷமாக இயங்கி கொண்டே இருக்கிறான். 38 வருஷமாக இயங்கி கொண்டே இருக்கிற அந்த மனுஷனோட இயக்கத்தை பார்த்து என் தேவன் வந்து என்ன பண்ணாருன்னா அவனை குணப்படுத்தினார். குணப்படுத்திட்டு அவனை படுக்கையை எடுத்துட்டு நீ நடன்னு சொல்றாரு. அவன் படுக்கையை எடுத்துட்டு நடந்தோன்னா அவன் சுகமாயிட்டான். சுகமாயிட்டு கொண்டு அவன் போயிட்டு இருக்கும் போது ஜீசஸ் வந்து என்ன செய்யறாருனாக்கா கூட்டத்துக்குள்ள போயிடுறாரு. பரிசேயர் சதுசேயர் வந்து என்ன பண்றாங்கனாக்கா இந்த மனுஷன் வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு, இந்த காரியம் வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு நடந்த காரியம். ஓய்வு நாள் அன்னைக்கு நடந்த காரியத்தினால அந்த ஓய்வு நாள்ல வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. சரியா? ஓய்வு நாள் அன்னைக்கு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களா, இவன் படுக்கையை தூக்கி நடக்கிறானா அப்படின்னு பரிசேயர் சதுசேயர் உன்னை கேள்வி கேட்கிறாங்க. நீ ஓய்வு நாள் அன்னைக்கு நீ எப்படி படுக்கையை தூக்கிட்டு நடக்கலாம்? அப்ப அவன் பதில் சொல்றான், நான் என்னை குணப்படுத்தினாருல்ல ஒருத்தர், அவர் வந்து படுக்கையை தூக்கி நடக்க சொன்னார், நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அவனுக்கு வந்து இயேசுவை பத்தி சரியா தெரியல. ஸோ அவனும் கேட்கல நீங்க யாரு என்ன ஏதுன்னு, சுகத்தை மட்டும் பெற்றுக்கொண்டுட்டான். அவன் கேட்கல. அப்ப கேட்காம இருந்தனால அவனுக்கும் தெரியல பதில் சொல்றதுக்கு. ஆனாலும் இயேசு கூட்டத்து நடுவுல திடீர்னு வந்து இந்த மனுஷன் சுகமளிப்பு பெற்றுக்கொண்டால இந்த மனுஷன் கிட்ட வந்து சொல்றாரு, இனியும் உனக்கு கேடு உள்ளது, இன்னும் கேடு உள்ளது சம்பவிக்காத படிக்கு, கேடு உள்ளது இன்னும் அதிகமான கேடு உள்ளது உனக்கு சம்பவிக்காத படிக்கு நீ வந்து இனி தீங்கு செய்யாத அப்படின்னு சொல்றாரு. சரியா? சோ சொல்லிட்ட உடனே அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இப்ப அவனுக்கு தெரிஞ்சிச்சு இது ஜீசஸ் அப்படின்னு. அப்ப பரிசேயர் சதுசேயர்கிட்ட போய் சொல்லிட்டான், இயேசுதான் என்னை சுகப்படுத்தினாருன்னு. உடனே அவனுக்கு தூக்கிட்டு வந்துட்டானு. அந்த அந்த இந்த வசனத்துக்கு மேல நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னாக்கா you will understand, they will try to question Jesus on his authority. Why are you using Sabbath day to do good things? எதுக்கு இந்த ஓய்வு நாளை பயன்படுத்தி நீ நல்ல காரியங்களை செய்யற அப்படின்றது கேள்வி கேட்கறதுக்கு வருவாங்க. பாருங்க, இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது அநேக ஆவிகளோடையும் கிரியைகளோடையும் போராடி இருக்கிறாரு, வென்றிருக்கிறாரு, ஜெயம் கொண்டிருக்கிறாரு. எதுவுமே அவரை வந்து தொட முடியல. ஆனா ஜீசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது, ரொம்ப கஷ்டப்பட்டது, ரொம்ப டீல் பண்றதுக்கு கஷ்டப்பட்டது வந்து இந்த மதத்தின் ஆவிதான். புரியுதுங்களா? இதுதான் பரிசேயர் சதுசேயருக்குள்ள இருக்குது. பாருங்க, இயேசு இவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ளார தெய்வ அன்பு இல்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பாருங்க, நம்ம ஒரு சபையா கூடி வரோம், இல்ல நம்ம வந்து ஒரு தெய்வ ஜனமா நம்ம கூடி வரும் பொழுது அநேக நேரங்கள்ல இந்த சபையில வந்து இந்த மீட்டிங் வைப்பாங்க, இந்த ஏஜிஎம் வைப்பாங்க, அப்புறம் வந்து இந்த கமிட்டி இருக்கும். புரியுதுங்களா? ஆனா எந்த காரியத்தை வந்து அவங்க அன்போட செய்யறாங்கன்றது வந்து நம்மளால வந்து டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். we can see difference on the things that they do. ஏன்னாக்கா அந்த அன்பு இல்லாத, தெய்வ அன்பு இல்லாம ஒரு காரியத்துக்குள்ளாக நீங்க ஈடுபடுறது அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த பரிசேயர் சதுசேயருக்கு என்ன பிரச்சனைனா, they kept the law. அதாவது நியாயப்பிரமாணம் இருக்குதுல்ல, அதுல வந்து சூப்பர் 1 நம்பர். தேவன் இது சொல்றாரு, தேவன் இது சொல்றாரு, இது சொல்றாரு, இது சொல்றாரு, அந்த லோ மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர்த்து அந்த லோக்கு மேல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த லோக்கு மேல வந்து ஒரு காரியம் இருக்கு, அதை பார்க்க விட்டுட்டாங்க. அதுதான் தேவனுடைய அன்பு. பாருங்க, அவங்களுக்கே தெரியும் தாவீது வந்து நம்மள மாதிரி மனுஷன் தான், அநேக தப்பு பண்ணி இருக்கிறாரு. தாவீது வந்து அநேக தப்பு பண்ணி இருக்கிறாரு. ஆனாலும் தேவன் அவரை மன்னிச்சது. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறது தான் தப்பு பண்றது அந்த காலத்துல. இஃப் யூ broke the law, it means you sin. ஓகே, சோ நியாயப்பிரமாணத்தை எத்தனையோ தடவை தாவீது உடைத்தும் தேவன் அவரை மன்னிச்சாரா இல்லையா? நியாயப்பிரமாணத்தை எழுந்தினவரே அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி மனிதர்கள் நடக்கும் போது அவங்களை மன்னிச்சாரா இல்லையா?
பாருங்க, அவங்க இந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளார செட் பண்ணாதபடிக்கு நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் இப்படி நடந்துக்கணும், நேரம் நடந்துக்கணும், இப்படி வரணும், நீ சபைக்கு இப்படி வரணும், நீ இப்படி செய்யணும், நீ அப்படி செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்திலேயே போயிட்டே இருக்காங்களே தவிர்த்து தேவனுடைய உண்மையான அன்பு என்னதுன்றது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. They couldn't understand what is the love of God, what is the measure, and what is the deepness, and what is the height of the love of God. பாருங்க, இயேசு இவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்றது எதுக்கு சொல்றாருனாக்கா, he tell them because they did not set their heart on God. அவங்க இருதயத்தை தேவனை நோக்கி வைக்காதபடிக்கு, தேவன் சொன்ன கட்டளைகளை நோக்கி வச்சபடினால அந்த கட்டளைகளுக்குள்ளார அப்படியே போன. இப்ப பாருங்க, இப்ப எகிப்துல மோசஸ் எகிப்துல இருந்து ஜனங்களை கூட்டிட்டு வந்தாரு. தேவன் அவரோட பேசுறதுக்காக 40 நாள் மேலே கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போயிட்ட உடனே இவனுக்கு என்ன பண்றானுங்கனாக்கா, எங்களுக்கு ஒண்ணு வேணும் ஃபாலோ பண்றதுக்கு, எங்களுக்கு ஒரு காரியம் வேணும் ஃபாலோ பண்றதுக்கு, எங்களுக்கு நீ செஞ்சு கொடுன்னு ஆரோனை பிரஷர் பண்ணி அங்கதான் அந்த கண்ணுக்குட்டி வந்துச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தை அவர்கள் இந்த கண்ணோட்டத்துல தான் நியாயப்பிரமாணத்தையும் அவங்க பின்பற்றுறாங்க. எப்படி இந்த கண்ணுக்குட்டியை அவங்க பின்பற்றுறாங்களோ, கண்ணுக்குட்டி செஞ்சு அந்த கண்ணுக்குட்டி போனாங்களோ, தேவன் சொன்ன நியாயப்பிரமாணத்தையே கண்ணுக்குட்டியா மாத்திட்டாங்க. புரியுதுங்களா? இட் became an idol to them. பட் இந்த காரியத்தை நம்ம சரிப்படுத்துறதுக்கு, அதாவது இந்த காரியத்தை முழுமையாக்குறதுக்கு தேவனுடைய கட்டளை முழுமைப்படும் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவனோட கட்டளை எப்படி முழுமைப்படும்னா, தேவனுடைய அன்பினால கிரியை செய்யும் பொழுது தான் தேவனுடைய கட்டளை முழுமைப்படும். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம அநேக காரியங்களை செய்யறோம். சேர்ச்சிக்கு வரோம், ட்ரம் வாசிக்கிறோம், இது செய்யறோம், அது செய்யறோம், எல்லாமே செய்யறோம், பாட்டு நடத்துறோம் எல்லாமே. ஆனா தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ளார இருந்து அந்த கட்டளைகளை நம்ம பின்பற்றுறோமா? இல்ல சும்மா மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்காக தேவனுடைய கட்டளையை ஒரு ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோமா? பாருங்க, அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை திருப்பிக்கீங்களேன். Acts chapter 11 verse 26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற பெயரே முதலாவதாக இங்கிருந்து தான் வந்தது. இன்னைக்கு நம்மளும் நம்மள கிறிஸ்தவர்கள் என்றுதான் நம்மள அழைச்சிக் கொள்கிறோம். We often call ourselves Christians, but do we follow the standard of God or we follow the standard of human? So if we being a good Christian, we won't be judgmental. அதாவது இப்ப கிறிஸ்தவம் எப்படி ஆயிடுச்சுனாக்கா, இயேசு சொல்லுவாரு, இங்க பாருங்க, நீங்க சபைக்கு போகும்போது ஸ்தோத்திரத்தை சொல்றதுக்கோ இல்ல வணக்கத்தை சொல்றதுக்கோ முந்தி கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே நீங்க உதவி செஞ்சா உங்களுக்கு என்ன பலன்? இந்த மாதிரி காரியங்கள்லாம் கட்டளைகள்லாம் இயேசு சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா அந்த கட்டத்துல இன்னொரு விஷயம் சொல்லுவாரு, என்னன்னா, நீ தெரிஞ்சவனுக்கே உதவி செஞ்சிட்டு இருந்தா உனக்கும் அந்நியனுக்கும் என்ன வித்தியாசம்? நீ தெரிஞ்சவனுக்கே கை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நீ தெரிஞ்சவன் கூடயே பேசிட்டு இருந்தீங்கன்னாக்கா, நீ தெரிஞ்சவனுக்குள்ளாரே உங்களுக்குள்ளாரே அந்த நன்மைகளை நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கும் அந்நியனுக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between you and an alien in case if you share the goodness among yourself, but my goodness should be shared with others? புரியுதுங்களா? சோ நம்மளே கனப்படுத்திக்கிறோம். இவர் அவங்கள கனப்படுத்துவாரு, அவங்க இவங்களை கனப்படுத்துவாங்க, இவங்க இப்படி கனப்படுத்துவாங்க. ஆனா இவனுடைய அன்புக்குள்ளார இருக்கிற நம்ம எத்தனை நேரத்துல அவமான சிந்தனையோட மற்றவங்களுக்கு நம்ம சேவை செய்யணும். அவமான சிந்தனையோட மற்றவங்களுக்கு நம்ம சேவை செய்யறதுதான் கிறிஸ்தவம்.
அதுக்காகத்தான் இந்த அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்துல இவங்க தேவாலயத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி அவமான சிந்தனையோடு கர்த்தருக்கு சேவை செய்து கொண்டிருந்தனால தான் அன்றைய கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். புரியுதுங்களா? சோ நம்ம அநேக நேரத்துல இந்த தேவனுடைய அன்புன்ற ஒரு காரியத்துல நம்ம கவனம் செலுத்துறதே கிடையாது. We do not concentrate on the love of God. We concentrate on the law of God. But if you have the love of God in your heart, தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்துக்குள்ளார இருந்ததுன்னா நீங்க இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும் அப்படின்ற ஒரு துடிப்புல செயல்பட மாட்டீங்க. அது இயல்பாகவே உங்களுக்குள்ள நடக்கும். It will naturally be in tune with you. எப்படி ஒரு பாட்டு பாடும்போது எப்படி இந்த கிட்டாரை உள்ளுக்கு டியூன் பண்ணி கொண்டு வராங்க, ஒரு ட்ரம் இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டியூன் பண்ணி உள்ளுக்கு வருது. So that is how the law will work when you work in the love of God, when you work yourself in the love of God, when you choose to walk in the love of God. This is how the law will be applied in you. கரெக்டா? ஸோ பாருங்க, இயேசு பிதாவின் ஒத்த உருவமாக இருக்கிறார். இயேசு எவ்வளோ அன்பா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் பிதாவும் இருக்கிறார். நீங்க மறுபடியும் யோவான் 5வது அதிகாரம் 26, 27 வசனத்தை படிங்க. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு? பாருங்க, தகப்பன் எப்படி தன்னைத்தானே அவனால ஜீவனை ஏற்படுத்த முடியுமோ குமாரனுக்கும் அதே அதிகாரத்தை அவர் அவரும் தன்னைத்தானே ஜீவனை அவரால் ஏற்படுத்திக்க முடியும்ன்ற அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. 27 So Jesus the exact copy of the Father. தேவனுடைய அன்பு என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா இயேசுவுடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் பிதாவானவருடைய அன்பு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட், அதுதான் ஹெவன்லி ஸ்டாண்டர்ட். புரியுதுங்களா? பாருங்க, இயேசுவுக்கு நியாய தீர்க்கிறதுக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் பிதா கொடுத்துட்டாங்க. அப்படின்றது இவங்க கிட்ட சொல்றாரு, இந்த பரிசேயர் சதுசேயர் கிட்ட சொல்றாரு, இவங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லை, நீங்க வெறும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். ஸோ இன்னைக்கு அநேக சபையிலையும் அநேக மூப்பரும் அநேக ஜனங்களும் சபைக்கு போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாரையும் இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை இருக்குது. ஏன்னா தேவனுடைய அன்புல அநேக பேர் செயல்படுறதை இன்னைக்கு நான் பார்க்கறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. It's very seldom that I'm seeing that people work in the love of God. Rather they choose to follow the law. பிரசங்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, சத்தியத்துக்கு பஞ்சம் இல்லை, கூட்டத்துக்கு பஞ்சம் இல்லை, ஜப கூட்டத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆனா தேவனுடைய அன்பின் நிமித்தமா அதை செய்யறாங்களா, இல்ல தன்னை தானே மகிமைப்படுத்திக்கிறதுக்காகவா, இல்ல மற்றவங்களை மகிமைப்படுத்திக்கிறதுக்காகவா, இல்ல தன்னுடைய சபையின் பலத்தை காமிக்கிறதுக்காகவான்றது எனக்கு தெரியும். ஆமென். சோ இந்த மாதிரி இருந்த கிறிஸ்தவம் தேவனுடைய அன்பினால உருவாக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? தேவனுடைய அன்புல நிறைஞ்சிருக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஆனா அநேக நேரங்கள்ல சபையில நியாயப்பிரமாணத்தை தான் முன்னுக்கு வச்சு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நியாயப்பிரமாணமே தேவையில்லைன்றதை நான் சொல்ல வரல. பாருங்க, ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த இஸ்ரேல் தேசத்துல நாமானுக்கு அப்புறம் எந்த குஷ்டரோகியும் சுகமளிக்கப்படவே இல்லை. கரெக்டா? தேவன் தன்னுடைய கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்காருன்றது இயேசு எப்படி தேவாலயத்துக்கு தெரியப்படுத்துறாருன்னா, ஒரு குஷ்டரோகக்காரனை சுகப்படுத்துவாரு. சுகப்படுத்திட்டு நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, நீ போய் அங்க இருக்கிற ஆசாரியன் கிட்ட சொல்லி காணிக்கையை கொடு.
இயேசு வந்து ஏன் இந்த காரியத்தை வந்து அவர் சொன்னார்னா அதுக்கு ஒரு உள்ளான அர்த்தம் இருக்குது. இது பாருங்க, தேவன் மறுபடியுமாக அவரோட கிரியைகளை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்றது தெளிவுபடுத்துறதுக்காக போய் ஆசாரியன் சொல்றது. ஆசாரியன் சொன்னோடனே ஆசாரியனுக்கு புரிஞ்சிடும், ஆமா நாகமான் காலத்துலேருந்து எவனுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபரிங் கொண்டு வந்ததே இல்லையே, அதுக்கப்புறம் இப்போதான் அந்த ஆஃபரிங் வருது அப்படின்றத உணர்த்துறதுக்காக. புரியுதுங்களா? ஸோ அப்ப இயேசு இந்த லெவல் டைமென்ஷன்ல வந்து அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு. He is going this far to do things. But இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இயேசு பண்ற சின்ன சின்ன காரியத்தெல்லாம் வந்து அவங்க வந்து குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே, இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அநேக சமயங்கள்ல வந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, இதை குறை கண்டுபிடிக்குது, அதை குறை கண்டுபிடிக்குது, இப்படி செய்யறது அப்படி செய்யறது இதை செய்யறது. தேவனுடைய அன்புல பூர்ணமான யாருமே they won't judge others. அவங்க நியாயம் தீர்க்க மாட்டாங்க. தேவனுடைய அன்புல யார் யார் பூர்ணப்படுறாங்களோ அவங்க யாரையுமே நியாயம் தீர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த யோவான் 26வது 27வது வசனத்துல என்ன இருக்குதுன்னா, பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு யோவான், அதே யோவான் 8வது அதிகாரம் 10-11 படிங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளா காட் வந்து, ஆண்டவர் வந்து எவ்வளோ சிம்பிளா திங்ஸை முடிச்சு வைக்கிறாரு அப்படின்றது. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு குற்றத்தை பண்ணிட்டு வந்து இன்னைக்கு பண்ணி நின்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அநேக நேரங்களில் நம்மள எத்தனை பேர் அவங்கள வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல, இயேசுவோட ஸ்டாண்டர்ட்ல மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சபையில நான் கேட்கறது வெளியே இல்லை, சபையில. ஸோ அநேக நேரத்துல யாருமே இந்த மாதிரி காரியத்தை செய்யறதுக்கு தயாரா இல்லை. எப்படியாப்பட்ட வேத பாரகமும் சரி, எப்படியாப்பட்ட ஊழியக்காரனும் சரி, சில சமயத்துல சில தவறுகளை செய்யும்போது அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இயேசு நியாயம் தீர்த்த அளவுக்கு அந்த பா புரியுதா, அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ல யாராவது மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்களா நீங்க கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் கடினம், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். ஸோ ஆனாலும் இயேசு இந்த ஸ்திரீ யாருனாக்கா, இப்ப நீங்க படிச்சீங்கல்ல, இது யாருனாக்கா, இவ வந்து ஒரு விபச்சாரி, இவ கையும் காலமா மாட்டிக்கிட்டா. ஸோ இந்த இதே பரிசேயன் சதுசேயன் தான் பாருங்க, அவங்க நியாய தீர்ப்பு குறித்து அவங்களுக்கு ரொம்ப நியாயம், ஐ மீன் law குறித்து they are very concerned about the law, they were never concerned about the person. ஸோ அந்த law, according to இந்த law வந்து இவளை வந்து நம்ம கல் அடிச்சு கொள்ளணும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இவங்க ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக, அவரை பிடிக்கிறதுக்காக, அவரை ட்ராக் பண்றதுக்காக இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு தானே அவர் சொல்றாரு, உங்கள யாரு பாவம் செய்யலையோ கல் எடுத்து அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இயேசு அந்த விரல்ல அந்த எழுதுன அந்த அர்த்தம் என்னன்னாக்கா, மோசேக்கு அந்த மலையில வந்து சீனாய் மலையில அவர் கட்டளைகளை கையில எழுதுவாருன்னு எழுதிதானே அந்த 2 டேப்லெட்டை கொடுப்பாரு, இந்த 10 commandments, இந்த படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இட் இஸ் த சேம் ஃபிங்கர் தட் ஸ்கிரிப்ட் தட் law. மறைமுகமா இயேசு அவங்களுக்கு என்ன தெரியப்படுத்து வர்றாருன்னா, இதே விரல் தாண்டா அந்த சட்டத்தை எழுதுனுச்சு, இதே விரல் தான். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தெரியப்படுத்தும் பொழுது அப்பயும் அவங்களுக்கு புரியாம they want to compete with the standard of God. பாருங்க, பரிசுத்தருக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ பரிசுத்தரோட சட்டத்தை கொண்டு நீங்க பரிசுத்தர் கூடயே போட்டி போடணும்னா அது how you can be more holier than God. Nowadays சபையில வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நான் எல்லாத்தையும் குறை சொல்லல, சில சமயத்துல அவங்க ஆண்டவரோடய பரிசுத்தமாக வந்து அவங்க போயிடுறாங்க, வேற லெவலுக்குலாம் போயிடுறாங்க. I don't understand how it works. இது எப்படி வேலை செய்யுதுன்றது எனக்கு புரியல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நான் ஒரு பாவி, ஓகே, ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளாக செயல்பட்டதின் நிமித்தம், அவர் என்னை ரட்சித்ததின் நிமித்தம், அவர் ஸ்டாண்டர்டுக்கு என்னை ஜட்ஜ் பண்ணதின் நிமித்தம் I am alive.
அவர் எப்படி ஜட்ஜ் பண்றாருன்னா இப்படி ஜட்ஜ் பண்றாரு. பாரு, யாரும் உன்னை குறை சொல்லியா, நானும் உன்னை குறை சொல்லமா, நீ பாவமே செய்யாத, போயிட்டு வாமான்ட்டு ஒரே பேச்சு. இதுதான் அவர் ஜட்ஜ் பண்றாரு. சோ சிம்பிள். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல மற்றவங்களோட இருதயத்துல நிறைய காயங்கள் இருக்குது. கரெக்டா? நம்மளோட இருதயங்கள்லாம் நிறைய காயங்கள் இருக்குது. காரணம் என்னன்னா, we do not have a better understanding of the love of God. தேவனுடைய அன்பு. இயேசு ஏதோ வித்த கட்டுறவர் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்ப ஏதோ இது தொட்டோன்னா நல்லா ஆயிரும் அந்த மாதிரி. நோ நோ நோ. அவர் முதலாவது இங்கே இருந்து கிரியை செய்கிற தேவன், இங்க இருக்கிற காயங்களை குணப்படுத்துகிற தேவன். அதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். இருதயத்தின் காயங்களையும் இருதயத்தின் பாரங்களையும். இப்ப இந்த ஸ்திரீக்கு எவ்வளவு பாரமா இருந்திருக்கும், எவ்வளவு மரணத்தின் பயம் அவளை சொல்லிருக்கும். ஏன்னா கல்லு விட்டு அடிச்சு கொல்ல போறாங்க. அப்ப அந்த மரண பயத்திலிருந்து அழகா காப்பாத்தி எப்படி கூட்டிட்டு வராரு பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்டாண்டர்டை செட் பண்ற ஜனங்க நம்மளுக்கு வேணும். We need this type of people. பாருங்க, இயேசுவும் பிதாவும் ஒரே காப்பி. அப்படின்னா நம்மளும் இயேசுவும் ஒரே காப்பியா இருக்கணுமா இல்லையா? ஸோ அநேக நேரங்களில் நம்ம மற்றவங்களோட பாவத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு ட்ரை பண்றோமா, இல்லை நம்ம மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோமா? பாருங்க, ஓகே, இயேசு ஓகே, நான் அந்த ஹார்ட் ஹீலிங் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ இந்த இருதயத்தில் அநேக காயங்கள் இருக்கும்போது இந்த காயங்கள் அப்படியே இருந்து என்ன பண்ணாலும் நமக்குள்ள கசப்பை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்லிட்டு தெரியலாம், நீங்கள் கிறிஸ்தவங்க, நீங்கள் தேவனை தேடுறவங்க, நீங்கள் பைபிள் படிக்கிறவங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு, ஆனால் இருதயத்தின் காயங்களை குணப்படுத்துகிறவருடைய அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் உங்களால் தேவனுடைய அன்புல பூரணமாக செயல்பட முடியாது. You cannot work in the love of God unless you have cured your heart, all the injuries and all the bruises in your heart. Okay? ஒரு சகோதரன், அதான் இயேசு சொல்றாரு, இதோ பாரு, நீ காணிக்கை செலுத்த வரும்பொழுது, நீ பலிபீடத்துக்கு காணிக்கை செலுத்த வரும்பொழுது, if you remember that you have anything against your brother, leave your gift there and go and reconcile with your brother. அந்த ஹார்ட்டை அங்கேயே ஹீல் பண்ணிடு. நீ கொடுக்கும் பொழுது நான் பூர்ணமா அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்றேன். ஏன்னா அவர் பூர்ணமா தான் எல்லா காரியத்தையும் செய்யறாரு. அவளுக்குள்ள ஒரு பூர்ணம் நம்மளுக்குள்ளாரையும் செயல்படணும்ன்றது தான் அவரோட விருப்பம். இதுக்குதான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு தனியா நம்மளை பிடிச்சி தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸோ இந்த பூர்ணத்துக்குள்ள செயல்படுறதுக்கு இருதயத்தின் காயங்கள் குணப்பட வேண்டும். அதுக்கு இயேசு தேவைப்படுது. Jesus is to be needed in that place. So பாருங்க, இயேசு மத்தேயு 11வது அதிகாரத்துல 28வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. மத்தேயு 11:28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். இந்த இளைப்பாறுதல் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, உங்களுடைய இருதயத்தில் உள்ள காயங்கள், அந்த காயங்களோட நீங்க டீல் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இந்த இளைப்பாறுதல் கிடைக்காது. அதனாலதான் அவரே அழைப்பு கொடுக்கிறாரு, வருத்தப்பட்டு உங்களோட இருதயத்துல நீங்க பாரத்தை சுமக்கிறீங்கல்ல, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லித்தரேன், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல். நம்ம ரெஸ்ட்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இளைப்பாறுதலா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவன் நம்மளுக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும், எவன் நம்மளுக்கு விரோதமாக என்ன காரியத்தை செஞ்சாலும் நம்ம bothered ஆகவே மாட்டோம். We won't be bothered by all those things that உங்களுக்கு சத்ரு இருப்பான், உங்களுக்கு எல்லாமே இருப்பானுங்க, அவனுங்க உங்களோட இளைப்பாறுதல்ல கை வைக்கவே முடியாது. ஏன்னா நீங்க தேவனுடைய அன்புல பூர்ணமா இருக்கிறனால. புரியுதுங்களா? ஸோ அப்ப இந்த பூர்ணமான அன்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இருதயத்தின் காயங்களை தேவனிடத்துல காமிச்சு அந்த காயங்களுக்குள்ளார தேவன் செயல்படுறதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற கசப்பை நீங்க முடிச்சு வைக்கணும். You have to finish it. அப்ப
அப்பதான் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள கிரியை செய்யும், சபைகளுக்குள்ளார கிரியை செய்யும். அப்பதான் நம்ம கிறிஸ்தவர்களா நம்மளுக்கு என்னத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்ற அந்த முழு வரைபடத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். We can understand the full picture of why we are called as a Christian, why we are filled with the love of God. புரியுதுங்களா? பாருங்க, நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் அப்புறம் எல்லாத்தையும் நம்ம கையில நம்ம எடுத்துக்கிறோம். ஒருத்தவங்களை ஆனா தாவீது ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் என் வாழ்க்கையில கையில எடுத்துக்கிட்டாலும் உங்களோட கட்டளைகளை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. பாருங்க, அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படுறோம். இவங்களை இப்படிதான் நம்ம ஸ்டாண்டர்ட்ல ஜட்ஜ் பண்றோம், நம்ம இவங்களை இந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம வச்சிருக்கணும், இவங்க கிட்ட இப்படி பழகணும், அவங்க கிட்ட இப்படி பழகணும். அந்த அன்பு அப்படி பூர்ணமா செயல்படாது. It will never work. ஏன்னா தேவனுடைய அன்புக்கு ஒரு 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 ஸ்டாண்டர்டை நீங்க செட் பண்ணவே முடியாது. அது இந்த வளையத்துக்குள்ளார தான் விழுவோம், இந்த வட்டாரத்துக்குள்ளார தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. எல்லாத்தையுமே அவர் நேசிக்கிறாரு. எல்லாத்துக்கூடயுமே நம்ம கூட இருக்கிற மாதிரியே அவங்க கூட இருக்கிறதுக்கு அவர் விருப்பப்படுறாரு. அப்ப அவருடைய இருதயம் எவ்வளவு பெரியதான விஸ்தாரமான இருதயமாக இருந்திருக்கணும். அப்ப நம்மளுக்கும் அதே மாதிரி இருதயத்தை கொடுக்கறதுக்கு அவர்களால முடியுமா? முடியாது. பாருங்க, தேவனுடைய இளைப்பாறுதல்ல அமர்ந்திருக்கிறதுக்கு எப்படி சொல்றது, தேவனுடைய இளைப்பாறுதல் நம்மளுக்கு இருக்கிறது அவருடைய அன்பின் சிறகுனால நம்மளுக்கு மூடிக்கொள்ளும். பாருங்க, அந்த சங்கீதம் 91 மறுபடியும் நான் சொல்றேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் போட்டிருக்கல. அந்த நிழல், அந்த அன்பு, அந்த நிழலை போல அந்த அன்பு நம்மளுக்குள்ளார செயல்படும் பொழுது இருதயத்தின் கசப்புகள் அனைத்தும் குணப்பட்ட பிறகு, ஏன்னா நமக்கு மற்றவங்களோட பிரச்சனை இருக்கும்போது நம்மளால ஃப்ளோ பண்ண முடியாது. we cannot flow lovingly. நம்மளால நிம்மதியா எதையும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருக்கும் மனசுல. எது செய்யறதாலும் நம்மளுக்கு மூட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இவனுங்க தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இயேசு இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, அவர் சொல்லிட்டாரு. இது பாரு, அவங்களால இயேசுவை தொடவே முடியல. எந்த காரியத்திலுமே அவங்களால தொடவே முடியல. அவங்க கல்லடிச்சு கொள்ளதான் முயற்சி பண்றாங்களே தவிர்த்து அவரோட சேர்ந்து அவரோட நின்று அவங்களால அக்யூ பண்ண முடியல. எதனால இயேசு அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அவ்வளோ பலத்து அவரால் செயல்பட முடிஞ்சதுன்னா, பிதாவுடைய அன்பை அவர் உணர்ந்தது நிமித்தம். பிதாவுக்கு ஒத்த உருவமா நான் இருக்கிறேன்றது அவர் சொல்றாரு. அப்ப அந்த அன்பை எப்படி அவர் உணர்ந்திருப்பாரு, அந்த அன்புக்குள்ளார அவர் எப்படி அவர் தன்னைத்தானே இணைச்சிருப்பாரு, பிணைச்சிருப்பாரு. அப்ப அந்த மாதிரி அன்புக்குள்ளார நம்மளையும் இணைக்கிறதுக்கும் நம்மளையும் இணைக்கிறதுக்காக, நம்மளும் அதுக்குள்ளார பிணைப்படுறதுக்காக தேவன் நம்ம மத்தியில இன்னைக்கு வரைக்கும் கிவ் அப் பண்ணாம அவர் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். he never stop. அவர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருதயத்துக்குள்ளாக வரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். ஏன்னா எதுக்கு? நம்மளுக்கு இளைப்பாறுதல். ஓகே, இன்னைக்கு ஒரு இளைப்பாறுதலான இடத்துல இருந்தீங்கன்னா, யாவன் உங்க மேல கையை வச்சாலும், யாவன் உங்களுக்கு விரோதமா எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை அசைக்கப்படாது. இதுதான் இதுதான் இதோட ரகசியம். தேவனுடைய உன்னத அன்பை உணர்ந்தவன் யார்? அந்த ரகசியம் அவ்வளோ ஒரு ரகசியம். அதனாலதான் வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் என் போதனை நீ ஒப்பிடவே முடியாது. வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் என் போதனை நீ ஒப்பிட முடியாதுன்னு எதுக்கு சொல்றாருன்னா, இப்படியாப்பட்ட நிம்மதியை வெள்ளியும் தங்கமும் உங்களுக்கு கொடுக்க முடியும். கர்த்தருடைய இருதயம் உங்களுக்குள்ளாக செயல்படணும். உங்களுடைய இருதயத்தின் காயங்கள் நீங்கணும். அப்ப தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளாக பூர்ணமா செயல்படும் பொழுது உங்களை அறியாமே நீங்க கட்டளையை பின்பற்றுகிறவங்களா. ஏன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க கிரியை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னு. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களை ஒரு காரியத்தை செய்ய வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதுக்கான எண்ணத்தையும் அவர் கொடுத்துருவாராம், அதுக்கான விசுவாசத்தையும் அவர் கொடுத்துருவாராம், அதுக்கான கிரியையும் அவர் பண்ணி முடிச்சிருவார். நம்மளுக்கு என்ன வேலை? சும்மா உட்காந்து ரியலி
அந்த எண்ணத்தையும் அந்த அக்கினியை அவர் தான் போடுவார். அந்த காரியத்தை செய்யறதுக்கான எல்லா முயற்சிகளும் அவர் உங்களுக்காக செய்வார். அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதோட பூரணத்தையும் அவர் வேலை செய்வாரு, வேலை செய்து அவரு. ஆனா அவரு அந்த பூர்ணத்தை எடுத்துக்காதபடி அந்த பூர்ணத்தையும் உங்களுக்கு கொடுத்து ஆபிரகாம் பெருசா என்ன பண்ணிட்டாரு நீங்க நினைக்கிறீங்க? ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன எந்த காரியத்தையுமே கேட்க ஆண்டவர் சொன்ன எந்த காரியத்துக்குமே அவர் கீழ்ப்படியில. அநேக நேரங்கள்ல ஆண்டவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் தான் அவர் ஈசாக்கை போய் விட்டுருந்தார். அவருடைய விசுவாசம் போன வாட்டி ஆகார கல்யாணம் பண்ணும்போது அவர் உடம்புல ஸ்டீல்ல பலம் இருந்துச்சு. அப்ப ஆனா 99 வயசுல சாரா கூட போயிட்டு அவர் அந்த அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர் உடம்புல பலம் இல்ல. அவரு முழுக்க ஆண்டவரை நம்பியே போய் செயல்பட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ தேவனுடைய அன்பை நாள்தோறும் ருசிக்கும் பொழுது அதை நாள்தோறும் நம்மளை மாத்துறவராக இன்னைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாமல் போச்சு. நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் வந்தோம், ஒரு கட்டத்துல நின்றுகிட்டு இருக்கோம், அதுக்கு மேலேயும் போக முடியாம அதுக்கு கீழேயும் போக முடியாம நம்ம ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டோம். இந்த ஸ்டக்கு போகணும், இந்த ஜாம் போகணும். It need to be removed so that we may follow God with all our heart. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு சிந்தனையோடும் முழு ஆத்மாவோடும் தொழுது கொள்றதுக்கு என்ன அர்த்தம்னா தேவனுடைய அன்பை தொழுது கொள்ளணும். தேவனுடைய அன்பை தொழுது கொள்றது தேவனை தொழுது கொள்றார். ஸோ அதனாலதான் அவர் சொல்றாரு, எனக்கு தெரிய உங்க விதத்துல அன்பு இல்லை. பரிசேயர் சதுசேயர் வாழ்நாள் முழுவதும் இயேசுவோட வாழ்நாள் முழுவதும் எதுக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளார அந்த அன்பு வரவே முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ளார அவ்வளோ காரியங்கள் காம்ப்ளிகேட்டடா இருந்தது. இன்னைக்கு நம்மளும் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ல நின்றுட்டு இருந்தோம்னா தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ள செயல்பட முடியாது. அதனால நம்ம விட்டு கொடுக்கணும், நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்கணும், சில கசப்புகளை நம்ம விட்டு கொடுக்கணும். எல்லாத்தையும் உங்களால பூர்ணமா விட்டு கொடுக்க முடிஞ்சதுன்னா பெஸ்ட். எவன் அதிகம் கொடுக்கிறானோ அவனுக்கு அதிகம். 50 500 ரெண்டு பேர்த்துல யார் ரொம்ப நேசிச்சிருப்பா? மன்னிக்கும் பொழுது 500 நேசிச்சிருப்பா. நீங்க மற்றவங்களை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கும் பொழுது தேவன் உங்களை 500 மடங்கு குற்றவாளியை நியாயம் தீர்க்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ மற்றவங்களை குற்றவாளியாக நியாயம் தீர்க்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நியாயம் தீர்த்தீங்கன்னா என்ன ஆகுன்றது நான் சொல்றேன். தேவனுடைய மெய்யான அன்பை இவர்களால் ருசிக்க முடியாம போச்சு. They cannot taste the love of God. பரலோகத்துல இருந்த அந்த மன்னாவை அவங்க புசிக்க முடியாம போச்சு. ஏனென்றால் அவங்களோட இருதயத்தின் களங்கங்கள், கசப்புகள், வெறுப்புகள், நியாய தீர்ப்பை குறித்து உள்ள பிணைப்புகள், நியாய தீர்ப்பையே விற்கிற ஆண்டவர் இவனுக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமென். சோ இன்னைக்கு அவருடைய சிறகுகளின் நிழல்ல நம்ம தங்குறதுக்கு, அவருடைய இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தேவனுடைய அன்பில் நிறை, கசப்புகளை மன்னிப்போம், ஒருவர் இன்னும் அதிகமாக நேசிப்போம், ஒருவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்வதில் நம்ம முந்திக்கணும், சபைக்கு வருதல் முந்திக்கணும், தேவன் மீது அன்பா இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த இளைப்பாறுதல் நம்மளுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒருத்தவரனா ஒன்றுமே. அநேக நேரங்களில் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற பலத்தை நம்ம அறியாததுனால தான் வெளியே போனா நம்ம அவுட் ஆயிடும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றேன்? வெளியே போனா நம்மளால ஏன் சர்வைவ் பண்ண முடியல அப்படின்னாக்கா தேவன் நம்மளுக்கு என்ன பலத்தை கொடுத்துருக்கிறாருன்றது நம்மளுக்கு புரியல. தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பூரண பலம் என்னன்னா இளைப்பாறுதல். தேவனுடைய அன்பினால் நிமித்தம் வருகிற இளைப்பாறுதல் தான். ஸோ இன்னைக்கு நம்ம எழுந்திருச்சு நின்று அந்த இளைப்பாறுதலை நம்மளுக்கும் வேணும். தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ளாக நிறைஞ்சிருக்கணும். எல்லா கசப்புகளும் எல்லா வெறுப்புகளும் நம்ம இன்னைக்கு விட்டுட்டு தேவனுடைய அந்த முழுமையான அன்பு நம்ம இதயத்தில் நம்ம கிரியை செய்யக்கூடிய
ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு அநேக காரியங்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. எங்களுடைய இருதயத்துல இருக்கிற ஒவ்வொரு கசப்புகளும், எங்கள் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களையும், மற்றவங்களை குறித்து இருக்கிற ஒவ்வொரு எதிர்ப்புகளையும், ஆண்டவரே நாங்கள் உங்க அன்புல செயல்பட முடியாதபடிக்கு எங்களுடைய இருதயத்துல இருக்கிற ஒவ்வொரு தடைகளும், உங்களை அன்புல பூர்ணப்பட முடியாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை பிளாக் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிளாக்கேஜ், in the name of Jesus, in the name of Jesus, let it be broken right now. நீரே எங்கள் இருதயத்துக்கு சுகமளிப்பு கொடுக்கிற தேவனாக, நீரே எங்களுடைய இருதயத்துக்கு சுகமளிப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க. நீங்க அதுல ஸ்பெஷலிஸ்ட், நீங்க அதுல பெஸ்ட். ஆண்டவரே நீங்க எங்களுடைய இருதயத்துக்கு சுகமளிப்பு கொடுத்ததுக்காக நன்றி. அதை நாங்கள் நன்றியோடே பெற்றுக் கொள்கிறோம். உங்களுடைய இளைப்பாறுதலுக்கு நாங்க கிரியை செய்யும்படிக்கு, உங்களுடைய இளைப்பாறுதலுக்கு நாங்க நடந்து வரும்படிக்கு நீங்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி. உங்களுடைய இளைப்பாறுதலே நாங்கள் செயல்படும்படிக்கு எங்கள் இருதயங்களை நீர் உம்முடைய அன்பினால நிரப்பினதற்காக நன்றி. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆண்டவரே எந்த விதமான தகுதியும் இல்லாத இந்த ஜெபின் இலாய்சருக்குள்ளாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க உங்களோட மிகுந்த கிருபையினாலும் மிகுந்த இரக்கத்தினாலும் மிகுந்த அன்பினாலும் எனக்குள்ளாக வச்சிருக்கிற உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் கேட்டேன். அதே விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுடைய பூர்ண அன்பை பெற்றுக்கொண்டு இருதயத்தின் கசப்புகளை நீக்கி உங்களுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நானும் என் ஜனங்களும் நாங்கள் ஆண்டவரை இளைப்பாறும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி. Praise be to God who has not rejected my prayers or withheld his love from me. The Lord has heard my cry for mercy. The Lord answers my prayer. May my prayers be set before you like incense, and the lifting up of my hands be like the evening sacrifice. Amen. Amen. Amen.